தொடர்ந்து கற்பம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியுள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் விவரங்களை சேகரிக்க சொல்லி இயக்குனர் அவர்கள் செயல்முறை வெளியிட்டிருக்காங்க. இந்த செயல்முறைகளில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதுகலை ஆசிரியர் சார்பான விவரங்களை சேகரிக்கும் போது 2003 நாளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நியமனம் செய்யப்பட்டவர்கள் 1/6/2006 பணிவரமுறை செய்யப்பட்டு 1/1/2023 அந்த பட்டியலில் இருக்கிறவங்கள சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2004-5 தேர்வு வாரியம் மூலமாக நியமனம் செய்யப்பட்டவங்க 1/6/2006 பணிவரமுறை செய்யப்பட்டிருந்து அவங்களையும் வந்து பட்டியலில் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்டியல் தயாரிக்கும் போது மதிப்பெண் அடிப்படையில் டிஆர்பியில் நம்ம வாங்கின மதிப்பெண் அடிப்படையில் ஒரு சீனியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் தயாரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கருணை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டவங்களை பொறுத்தவரையிலும் அது அவங்களோட விவரங்களை சேகரிச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4/2024 நிலவரப்படி தேர்ந்தோர் பட்டியல் தகுதி பெற்றுள்ள முதுகலை ஆசிரியர்களை சேர்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தற்காலிக உரிமையுடல் விட்டவங்களுக்கும் அந்த 3 வருடம் கழித்து இருந்தாங்கன்னா அவங்களையும் பட்டியலில் சேர்த்துக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பான விவரங்களை சேகரிக்கும் போது 2015-16 ஆண்டு அல்லது அதற்கு முன் பணிவரமை செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் ஏற்கனவே வந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெற்றவர்களை போக மீதி இருக்கவங்கள சேர்த்துக்கணும். அதே மாதிரி தற்காலிக உரிமையுடல் யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களையும் பட்டியலில் சேர்த்துக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/1/2016 பிறகு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெற்றவங்களுடைய விவரங்களை பின்னர் சேகரிக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது 1/1/2016 பிறகு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் வந்து பதவி இறக்கம் சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அவங்க மீண்டும் வந்து மேல்நிலைப்பள்ளிக்கு போகணும் அப்படின்னா மீண்டும் வந்து முதுகலை ஆசிரியர் ஆகிட்டு தான் போகணும் அப்படின்றது தான் அந்த கேஸு. அது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இப்போ இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னர் சேகரிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10/6/2024 இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க சொல்லி சிஓவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வுக்கு செல்ல விருப்பம் இருக்கலாம். அவங்க அது மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைரக்டருக்கு நமக்கு கடிதம் அனுப்புனா போதும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்கிற முதுகலை ஆசிரியர் பணியிடம் எல்லாமே காலி பணியிடமாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நமக்கு ஒரு 600 பேர் நமக்கு முதுகலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியராக போயிட்டாங்க அப்படின்னா 600 பணியிடம் காலியாகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 300 பணியிடங்கள் வந்து நமக்கு இதில் கிடச்சிடும். தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணணும். அதனால் வந்து 300 பணியிடம் கூடுதலாக கிடைக்கும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மே மாதத்தோட ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியிடம் காலி பணியிடமாக இருக்கும். அதனால் முதுகலை ஆசிரியருக்கு தயாராகிற தேர்வர்கள் வந்து பணியிடங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் பொறுத்து கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பணியிடங்கள் காலி பணியிடம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகமாகும். உங்களோட வேலை நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போ நடந்த நியமன தேர்வில் ஒரு சிலர் வந்து தேர்ச்சி பெற முடியாமல் அதாவது தரவரிசை பட்டியலில் வராமல் கூட போடுறது அளவுக்கு மார்க் குறைவாக இருக்கலாம். அதை நீங்கள் இப்போ நினச்சி கவலைப்பட வேண்டாம். அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. பட்டதாரி ஆசிரியராக ஆக முடியாதவர்கள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆகிடலாம். அதனால் வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. நன்றி.